அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஷ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஈஸியான ரொம்ப டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். இந்த சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்க பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட், இது ரெண்டையும் வச்சு எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஹாஃப் கேப்சிகம், அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கும்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இதுக்கு மயோனஸ் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட் உள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தவா நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டை திருப்பி போடும் போது 2 சைட்லேயும் நல்லா நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்லோவாக வச்சு குக் பண்ணால் நல்லா கிறிஸ்பியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இந்த சாண்ட்விச் கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, ஸ்நாக்ஸுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.